பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாஸில் வந்து டைப் 3 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டைப் 3 எப்படி வந்து கணக்கில் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, கணக்கில் வந்து ஆங்கிளே கிவன் டேட்டாவில் இல்லை அப்படின்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 3. இப்படி தான் நம்ம டைப் 3 ஐடென்டிஃபை பண்ணோம். தேர் இஸ் நோ ஆங்கிள் இன் த கிவன் டேட்டா. சரிங்களா? இப்போ சம் பாருங்க. ABCD ஆர் 4 masses carried by a rotating shaft at radius. ஸோ எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்க, ABCD 4 மாஸ் இருக்குது. அந்த 4 மாஸ்க்கும் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன எடுத்துக்கலாம், RA RB RC RDன்னு எடுத்துக்கலாம். ஸோ RA ஈக்குவல் டு 100 mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ மீட்டருக்கு மாற்றினீங்க அப்படின்னா 0.1 மீட்டர். அடுத்து RB ஈக்குவல் டு 125 mm மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா 0.125 மீட்டர். அடுத்து RC ஈக்குவல் டு RC எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 mm கொடுத்துருக்குறாங்க. 200 mm மாற்றினீங்கன்னா 0.2 மீட்டர். அண்ட் RD இஸ் ஈக்குவல் டு 150 mm மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா 0.15 மீட்டர். ஸோ 4 ரேடியஸ் வந்து கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து the planes அர்த்தம் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். the planes in which masses, இந்த லைன் தான் நம்ம நல்லா கவனிக்கணும். the planes in which massesனு கொடுத்துருக்காங்க பாருங்க. massesனா ப்ளூரல். அப்போ என்ன அர்த்தம், எல்லா மாஸுமே அப்படிங்கிற மீனிங் இந்த இடத்துல வரும். the planes in which masses revolve or spaced 600 mm apart அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மாசுமே 600 mm தள்ளி இருக்குங்கிற மீனிங்ல வரும். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம், அதை எல்லா மாசுக்குமே வந்து எடுத்துக்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னா மாசஸ்னு ப்ளூரல் சென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ பொசிஷன் பிளேன் வரையும் போது நம்ம டேட்டா வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்து நான் போறேன். ஓகேங்களா? and the masses BCD are 10 kg 5 kg 4 kg. so masses ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. BCD க்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. so MB equal to 10 kg, MC equal to 5 kg and MD equal to 4 kg. அப்ப என்ன அர்த்தம், MA வந்து unknown அர்த்தம். MA வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? find the required mass at A. so Aங்கற மாஸை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. the relative angular positions of the 4 masses. பாருங்க, எல்லாத்துக்கும் ஆங்கிள் வந்து அன்னோன்ல தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ there is no angle. அப்படிதான் வந்து டைப் 3. ஓகேங்களா? so that the shaft shall be in complete balance. ஸோ இவ்வளோதான் வந்து சம்மு. அப்போ given டேட்டாவில் ரேடியஸும் மாஸும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. there is no angle. so first of all we are starting from position plane. ஓகேங்களா? பொசிஷன் பிளேன்ல என்ன பண்ணணும், எத்தனை மாஸ் இருக்கோ அத்தனை கோடு வந்து போட்டுக்கணும். 4 மாசத்துல இருக்கனால 4 கோடு போட்டுக்கிறேன். அதுக்கு ABCD அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு மாசமே எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்னா 600 mm தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், எல்லாத்துக்குமே 0.6 0.6 0.6 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஆங்குலர் பொசிஷன் பிளேன் இல்லை, ஏன்னா there is no angle. அப்போ டேரெக்டாக எங்கே போயிடலாம், நம்ம டேபிளுக்கு போயிடலாம். ஸோ MA வந்து unknown. ஸோ MA அப்படியே வச்சுக்கோங்க. 10 5 4 மாஸ் ஃபில் பண்ணியாச்சு. ரேடியஸ் 0.1 0.125 0.15 சாரி இடையில ஒரு 0.2 இருக்கு, 0.2 and 0.15. ஸோ எழுதியாச்சு. 0.1 0.125 0.2 0.15. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எழுதலாமா? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், மாஸையும் ரேடியஸையும் மல்டிப்ளை பண்ணா we will get the centrifugal force. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.1 MA, செகண்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1.25, தேர்ட் வேல்யூ 1, ஃபோர்த் வேல்யூ 0.6. இதை மல்டிப்ளை பண்ணா இது வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ் பிளேன். இந்த காலம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு மாஸை ரெஃபரன்ஸ் மாஸா வந்து சூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே ஜெனரல் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, unknown is the reference mass. இந்த யார் unknown, ஏங்கிற மாஸ் தான் unknown. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் மாஸா ஆக்ட் ஆக போகுது. எல்லாமே ரைட் சைடில் தான் இருக்கு. பாருங்க, ஆல் மாஸஸ் ஆர் இன் ரைட் சைட். அப்போ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். A is the reference mass. so distance will be 0. A to B distance பாருங்க, A to B distance எவ்வளவு இருக்கு, 0.6 இருக்கு. அடுத்து A to C பாருங்க, A ல இருந்து C வரைக்கும் உள்ள distance 0.6 plus 0.6 equal to 1.2. அடுத்து total distance 3.6 ஆட் பண்ணா we will get 1.8. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து கப்பல் காலம் என்ன பண்ணும், MR ஐயும் L ஐயும் மல்டிப்ளை பண்ணா we will get the கப்பல் காலம். இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். 0 ல மல்டிப்ளை பண்ணா all value will be 0. இத 0.6 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது
we get 0.75, 1.2 and 1.08. So these are the values. Okay, so table வந்து fill ஆயிடுச்சு. What is the next step? Table fill பண்ணதுக்கு அப்புறம் we have to draw either force polygon or couple polygon. எப்படி choose பண்ணனும்? யார்கிட்ட minimum number of unknown இருக்கோ அவங்கள தான் நம்ம வந்து choose பண்ணனும். அப்படி பார்த்தோம்னா centrifugal forceல ஒரே ஒரு unknown இருக்கு. coupleல there is no unknown here. ஓகேங்களா? unknownே இல்லாதனால நம்ம இத தான் choose பண்ண போறோம். காரணம் என்ன அப்படினா நமக்கு angle இருந்தா தான் படமே வரைய முடியும். angle இல்லங்கறப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? இத வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த values தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? டயகிராம் வரைய போறோம். நம்ம வரைய போறது ஒரு பாலிகன். இங்க எத்தனை values இருக்குன்னு பாருங்க. ஒரு 0 அத விட்டுருங்க. ரிமைனிங் இருக்குது 3 values. அப்ப 3 values ஆக்குபை பண்ற ஒரு பாலிகன் என்னவா தான் இருக்கும்னா ஒரு ட்ரையாங்கிளா தான் இருக்க போகுது. அப்போ இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம ஒரு டயகிராம் வரைஞ்சோம்னா that will be the polygon. அந்த பாலிகன் ஒரு ட்ரையாங்கிள். சோ நம்ம என்ன பண்றோம்? இருக்கிற values வச்சு பாலிகனை வரைஞ்சு அந்த பாலிகன்ல இருந்து ஆங்கிளை மெஷர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஆங்கிள் அன்னோன் வந்து கண்டுபிடிக்க போறோம். So the next step will be to draw the triangle. ஓகேங்களா? அப்ப triangle வரனா நம்ம வந்து valuesலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணனும். values வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? ரொம்ப சின்ன valuesா இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? we have to multiply. ஓகேங்களா? ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணி இதை enlarge பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ற ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பை 5 யூஸ் பண்றேன். எல்லா நம்பரையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணி பக்கத்துல பென்சில்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இத 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இத 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரம் B. ஓகேங்களா? எனி பாலிகன் ஒரு ட்ரையாங்கிள் வரையறதுக்கான பேசிக் ரூல்ஸ் என்ன? கீழ ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும். ரைட் சைடுல இருந்து ஒரு லெஃப்ட் சைடுல இருந்து ஒரு ஆர்க், ரைட் சைடுல இருந்து ஒரு ஆர்க். இப்படி தான் வந்து நம்ம ட்ரையாங்கிள் சின்ன கிளாஸ்ல வரைஞ்சிருப்போம் இல்லையா? the same procedure. ஓகேங்களா? So வரைய போறது couple polygon. கிடைக்க போறது ஒரு triangle. How to draw a triangle? First we have to draw a horizontal line. So B வந்து நம்ம horizontal லைனுக்கு எடுத்துக்கிறோம். 0.75 5ஆல மல்டிப்ளை பண்ணி அந்த மெஷர்மென்ட்க்கு என்ன பண்ண போறோம்? ஒரு கோடு வந்து போட போறோம். அப்ப இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படினா பாசிட்டிவ் இருக்கனால ரைட் சைடு போட்டுருக்கேன் 0.75. அதுக்கு அடுத்து என்ன பண்ணனும்? இங்க இருந்து ஒரு arrow ஆர்க் அடிக்கணும், இங்க இருந்து ஒரு ஆர்க் அடிக்கணும். ரெண்டு ஆர்க்கும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா you will get the triangle. அப்போ இந்த 1.2 அப்படிங்கறது என்ன பண்ணனும்? லெஃப்ட் சைடு ஆர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கணும். இந்த 1.08 ரைட் சைடு ஆர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கணும். இத மாத்தி ஆங்கிள் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பா போயிடும். 1.2 லெஃப்ட்க்கு 1.08 ரைட்டுக்கு இந்த ஆர்டர் வந்து மாத்திராதீங்க. அப்ப இங்க இருந்து ஒரு ஆர்க், இங்க இருந்து ஒரு ஆர்க். சோ ரெண்டு என்ன பண்றோம்? ஜாயின் பண்றோம். இது யாரை வச்சு போட்டோம் அப்படினா இவங்க வந்து போட்டது வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் லெட்டர் D, இவங்க வந்து போட்டது பாத்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் C வச்சு நம்ம வந்து போட்டுறோம். ஓகேங்களா? அந்த ஆர்டர் மட்டும் மாத்திராதீங்க. இது வந்து B, இது C, இது வந்து D. ஒரு லூப்னா எப்படி இருக்கும்? ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்தணுமா? அப்ப இங்க இருந்து போனீங்கன்னா ஆரோ வந்து இப்படி போயிட்டு இப்படி வரும். ஆரோ எதுக்காக போடுறோம்? அப்பதான் நமக்கு குவாட்ரண்ட் தெரியும், ஆங்கிள் வந்து வரைய முடியும். சோ ஆரோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இது வந்து D ஓட லெந்த். அப்ப இது 1.08, இது வந்து 1.2. இப்போ பாருங்க நமக்கு 3 லெட்டருக்கான ஆங்கிள் வந்து கிடைச்சிருச்சு. இது என்ன பண்ணலாம்? இத வச்சு நம்ம உடனே வந்து ஆங்குலர் பொசிஷன் பிளேன் வந்து டிரா பண்ண போறோம். B தான் நம்ம வந்து horizontal line வச்சிருக்கோம். horizontal line means 0 degree. So first angle will be 0 degree. That is called B. B முடிச்சதுக்கு அப்புறம் யார் இருக்காங்க பாருங்க. B முடிச்சதுக்கு அப்புறம் லெட்டர் D இருக்காங்க. D ஓட ஆங்கிள் பாருங்களேன். மேலே ஏறுது. என்ன குவாட்ரண்ட்னு பாருங்க. மேலே ஏறுது, லெஃப்ட் சைடு போகுது. மேலே ஏறி லெஃப்ட் சைடு போனா that will be called செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்க்கு நீங்க என்ன பண்ணனும்? ஒண்ணு உள்ள மெஷர் பண்ணுங்க, இல்லனா இந்த பக்கம் இருந்து வெளிய மெஷர் பண்ணுங்க. இங்க வெளிய மெஷர் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஆன்டி கிளாக்வைஸ் வந்துரும். அதுதான் உங்களுக்கு சூட்டபிளான பொசிஷன். சோ மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணுங்க? புரோட்டாக்டர் இந்த இடத்துல வச்சு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இதோட ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 டிகிரி வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்து புரோட்டாக்டர் வச்சு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 100 டிகிரி வந்து மார்க் பண்ணி காட்டணும். இதுதான் D ஓட லொகேஷன். இந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படினா 100 டிகிரி நமக்கு வந்திருக்கு. அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 100 டிகிரி. இப்போ இது பாப்போமா? இந்த arrow பாத்தீங்க அப்படினா கீழ இறங்குது பாருங்க. கீழ இறங்குது, லெஃப்ட் சைடு போகுது. this will be third quadrant. third quadrantல என்ன பண்ணனும்? 180 டிகிரி வந்து பிளஸ் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க? இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுங்க. இந்த ஆங்கிளோட 180 டிகிரி வந்து பிளஸ் பண்ணிக்கங்க. அதான் உங்களுக்கு ஆங்கிளா இருக்க போகுது. இப்போ நான் எழுதி காட்டுறேன். theta B equal to 0 degree. ஓகேங்களா? ஏன்னா horizontal line. theta D equal to 100 degree anti-clockwise
and finally theta c. theta c equal to இந்த ஆங்கிள் எவ்வளோ மெஷர் பண்ண வருது அப்படின்னா எனக்கு 62 டிகிரி வந்திருக்கு. ஸோ 62 + 180 equal to 242 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? எப்படி மெஷர் பண்ணியிருக்கோம் புரியுதா? ஹரிசாண்டல் லைன் 0 டிகிரி, இது வந்து மேலே பக்கம் ஏற போகுது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் வெளியே மெஷர் பண்ணிங்கன்னா we will get 100 டிகிரி. இது டவுன்வர்ட் ஏரோ இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்னா கிடைச்ச ஆங்கிளோட 180 டிகிரி ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ theta c is equal to 62 + 180 equal to 242. அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு ப்ரொட்டாக்டர் தலைகீழாக வச்சு எக்ஸ்ட்ரா ஆங்கிளை மட்டும் மார்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ப்ரொட்டாக்டர் தலைகீழாக வைங்க. இங்கேருந்து என்ன பண்ணுங்க, அந்த 62 டிகிரி எக்ஸ்ட்ரா ஆங்கிளை மட்டும் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் சியோட வேல்யூ வந்து வந்துடும். ஸோ அப்போ என்ன வருது, டோட்டலாக வந்து இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டோட்டல் ஆங்கிள் 242 டிகிரி. அப்போ என்ன பண்ணியாச்சு, 3 ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த மிச்சம் இருக்கிறது ஏங்கிற ஒரே ஒரு அன்னோன் தான். அதுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பாலிகன் வரைஞ்சிங்க அப்படின்னா ஏங்கிற அன்னோன் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் we have to draw ஃபோர்ஸ் பாலிகன். ஃபோர்ஸ் பாலிகன்ல எடுத்தோடனே அன்னோன் இருக்கு. அன்னோன் என்னைக்குமே நம்ம டச் பண்ண மாட்டோம், லாஸ்ட்டாக தான் போடுவோம். ஸோ we have to move B. ஓகேங்களா? பியோட ஆங்கிள் எவ்வளவு, பியோட ஆங்கிள் 0 டிகிரி. பியோட மெஷர்மெண்ட் பாருங்க, அகைன் ஸ்மால் மெஷர்மெண்ட் 1 சென்டிமீட்டர்லாம் வரைஞ்சா ரொம்ப சின்ன பாலிகனாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்க, 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 0 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாசிட்டிவ் லைனில் பி லெட்டரை நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். பி முடிச்சு யார் இருக்காங்க, பி முடிச்சு சி இருக்காங்க. சியோட லொகேஷன் பாருங்க, சியோட லொகேஷன் டவுன்வர்டில் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. தேர்ட் குவாட்ரண்ட் எப்படி மார்க் பண்ணணும், ப்ரொட்டாக்டர் தலைகீழா வச்சு எக்ஸ்ட்ரா ஆங்கிளை மட்டும் குறிக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த எந்த இடத்துல முடியுதோ அங்கே ஆரம்பிக்குமா. ஸோ இந்த இடத்துல ப்ரொட்டாக்டர் அப்படி வைங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் என்ன பண்ணுங்க, 62 டிகிரியை வந்து மார்க் பண்ணுங்க. 62 டிகிரி மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு கிடைக்கும். ஓகேங்களா? இப்படிதான் என்ன பண்ணணும், நம்ம அடுத்த பி முடிஞ்சுட்டு சியை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி இருக்கணும், ப்ரொட்டாக்டர் தலைகீழா வச்சு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 62 டிகிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைனோட லென்த் எவ்வளோ போடணும், 1 × 5. ஏன்னா நான் 5 ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 × 5னா 5 லென்த்துக்கு இந்த கோட்டை வந்து போட்டுடணும். ஓகேங்களா? இதான் என்னது, பி முடிச்சு சி போட்டிருக்கேன். அடுத்து சி முடிச்சு யார் இருக்காங்க, டி இருக்காங்க. டியோட ஆங்கிள் பார்ப்போமா. டியோட ஆங்கிள் எப்படி இருக்கு, ஹரிசாண்டல் லைனுக்கு 100 டிகிரி இருக்கு. அதான் பாருங்க, செகண்ட் குவாட்ரண்ட், டிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ ஹரிசாண்டல் லைனுக்கு 100 டிகிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டியோட ஆங்கிள் கிடைக்கும். அங்கே எந்த ஹரிசாண்டல் லைனும் இல்லை பாருங்க. சி முடிகிற இடத்துல there is no horizontal line. அப்போ என்ன பண்ணணும், இமேஜினரியா we have to create one horizontal line. கண்ணுக்கு தெரியாம நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஹரிசாண்டல் லைனை கிரியேட் பண்ணணும். அந்த இடத்துல ப்ரொட்டாக்டரை வைக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 100 டிகிரி குறிக்கணும். அப்போ இந்த இடத்துல 0 டிகிரி இருக்கும். 0, 10, 20, 30, 40, 90க்கு அப்புறம் இந்த இடத்துல 100 இருக்கும். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கோடு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? செகண்ட் குவாட்ரண்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. செகண்ட் குவாட்ரண்ட் ஹரிசாண்டல் லைனுக்கு உங்களுக்கு 100 டிகிரியில் வந்து இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இல்லாத ஹரிசாண்டல் லைனை கிரியேட் பண்ணணும். இல்லாத ஹரிசாண்டல் லைனை கிரியேட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ்ல 100 டிகிரி வச்சிங்க அப்படின்னா இந்த லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து என்ன வருது, உங்களுக்கு அந்த டி லைன் வந்து வரப்போகுது. ஸோ சி முடிஞ்ச உடனே டி லைன் இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? அப்போ பாருங்க, நோன் வேல்யூ எல்லாமே வரைஞ்சாச்சு. பி வரைஞ்சிட்டோம், சி வரைஞ்சிட்டோம். இப்போ வரைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ ஆல் நோன் வேல்யூஸ் ஆர் கம்ப்ளீட்டட். இது வந்து 1.25, இது 1, இது வந்து 0.6. இது டவுன்வர்ட் ஏரோ, இது அப்வர்ட் ஏரோ வந்துருச்சு. ஸோ ஃபினிஷிங் சைடு இஸ் த அன்னோன். இந்த பாலிகனை யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ தட் வேல்யூ வில் பி அன்னோன். அப்போ பாலிகன் முடிஞ்ச இடத்துல இருந்து ஆரிஜினுக்கு என்ன பண்ணுங்க, டாட்டர் லைன் மூலமா கனெக்ட் பண்ணுங்க. ஸோ டாட்டர் லைன் மூலமா கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆரோ எப்படி வருது பாருங்க. திரும்ப ஆரோ வில் பி அப்வர்ட்ல லெஃப்ட் சைடு போகுது. அப்வர்ட் லெஃப்ட் சைடு போனால் நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் குவாட்ரண்ட்ல மார்க் பண்ணணும். செகண்ட் குவாட்ரண்ட்ல இந்த இன்க்ளூட் ஆங்கிளை மெஷர் பண்ணி 180 டிகிரி மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா? தேர்ட் குவாட்ரண்ட்னா 180 டிகிரி ப்ளஸ் பண்ணணும். செகண்ட் குவாட்ரண்ட்னா 180 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 0.18 MA அப்படிங்கிற அன்னோனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் 3.7 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஸோ 3.7 போட்டோம்.
போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணணும்னு பார்க்கணுமா, என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணோம், மல்டிப்ளை பை 5 யூஸ் பண்ணணுமா, அப்போ அப்படியே உல்டாவை பண்ணுங்க, டிவைடட் பை 5 போடணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கேல் கன்வர்ஷன் கிடைக்கும். இந்த பாயிண்ட் ஒன்று டிவைடில் வந்துருச்சுன்னா we will get the mass value. The mass value is 7.4 கிலோகிராம் வந்திருக்கு. ஸ்டில் நம்ம என்ன ஆங்கிள் மெஷர் பண்ணல இல்லையா, ஸோ தீட்டா ஏ ஓகேங்களா. ஏவோட ஆங்கிள் எப்படி பார்க்கணும், இந்த இடத்துல உள்ள இன்க்ளூடட் ஆங்கிளை பார்த்து 180 டிகிரி மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா we will get the angle. ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா வந்து 25 டிகிரி வந்திருக்கு. ஸோ 180 minus 25 போட்டிங்கன்னா we will get 155 ஓகேங்களா. ஓகே 25 டிகிரி இந்த ஆங்கிள் வந்து வந்திருக்கு. ஸோ 180 minus 25 போட்டால் உங்களுக்கு 155 டிகிரி வரும். அதான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஓகேங்களா. அல்லது உங்களுக்கு இந்த மைனஸ் பண்ணுற கான்செப்ட் புரியல அப்படின்னு என்ன பண்ணலாம், இங்கே உள்ள மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல மெஷர் பண்ணும்போதே ஆன்டி கிளாக் வைஸில் மெஷர் பண்ணிங்கன்னா 155 ஆங்கிள் டேரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு 180 டிகிரி மைனஸ் பண்ணணும், தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு 180 டிகிரி ப்ளஸ் பண்ணணும். அந்த கான்செப்ட் மைண்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம், தேர்டு டைப்புக்கான பேலன்சிங் மாஸ் வந்து சால்வ் பண்ணணும்.